ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். மார்ச் மாதம் 21ஆம் தேதியில் பெரிய பெரிய கிரகங்கள் பாயப்போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பெரிய பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அந்த பெரிய சம்பவத்தால் உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு ஏதாவது வருமா, இல்லை ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நிறைய பேர் நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் விதின்ட்டு நாம் நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சா சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சா பாதகமான பலனும் கிடைக்கும். கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பெரிய பெரிய ஆபத்து இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கிடைச்ச ஐடியாக்கேற்ப மார்ச் 21 செயல்படுங்க. துலாம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தான் பலன்கள் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ உங்கள் ராசிக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வீடியோ பாருங்கள். அதே போல் இந்த பெரிய கிரக மாற்றத்தினால வேலையில் தாங்க நிறைய பாதிப்பு வரும் என்பது குறிப்பிடப்படுது. அதாவது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கிடைக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யணும். அதே போல் வேலையில் நிரந்தரமாக இருக்கவும் ஒரு பரிகாரம் இருக்குது. ஸோ வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு வேலையை தக்க வைத்து கொள்ள பரிகாரம் செய்யணும். வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வேலையும் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ வேலையில் நல்லபடியாக இருக்கவும் சீக்கிரம் வேலை கிடைக்கவும் முதல்ல ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்கிறேன். முதல்ல உங்கள் ராசிக்காரங்க பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்ன அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது நல்ல வேலை கிடைக்க செய்யக்கூடிய பரிகாரம். அதனால் துலாம் ராசிக்காரங்க நம்பிக்கையோட பரிகாரத்தை பண்ணுங்க. நம்மளுடைய நாடு நன்றாக முன்னேறி விட்டது, எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறோம், நல்ல சம்பாதியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் ஒரு சில பேர் உங்கள் ராசிக்காரங்க இன்னும் நல்ல வேலை கிடைக்காம வறுமையில் வாடி வதங்கி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏறி இறங்காத கம்பெனியே இருக்காது, முயற்சி செய்யாத வேலையே இருக்காது. ஆனாலும் அன்றாட வருமானம் 100 ரூபாய் கூட கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய மக்கள் இன்றளவு இருக்கிறீங்க. நல்ல வேலை கிடைக்காம வீட்டுக்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் இருப்பீங்க. வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவன் பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் உங்கள் ராசிக்காரங்க வேலை தேடி கொண்டிருப்பீங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த டைம் செய்து பாருங்க. தாந்திரிக பரிகாரம் என்றாலும் இது குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக பரிகாரம். நல்ல வேலையை தரக்கூடிய கல்லுப்பு பரிகாரம். இதுக்கு 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்திற்கு சமையல் அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பே போதும். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாளையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க. குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுங்க. பிறகு தரையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றி இறக்குங்க. 7 முறை ஏற்றி இறக்குங்க. பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பையில் போட்டு விட வேண்டும். அந்த கல்லுப்பை நெருப்பில் போட்டால் ரொம்ப சிறப்பு. ஸோ கொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்பில் போட முடிஞ்சால் போடுங்க. வாய்ப்பு இல்லாதவங்க இதை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய குப்பையில் தூக்கி போட்டு விட வேண்டும். மீண்டும் வீட்டுக்கு சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. முடிந்தால் தலைக்கு குளிங்க, அதுதான் நல்லது. வேலை கிடைக்காம தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு இதனால் நீங்கிவிடும்.
குளித்த பிறகு மீண்டும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதை உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க வேங்க. அதே போல் ஏதாவது இன்டர்வியூக்கு போயிருக்கிறீங்க, அந்த வேலையிலிருந்து ரிசல்ட் வரவில்லை, அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அந்த வேலையின் பெயர், உங்களுக்கான பதவியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, அதையெல்லாம் சொல்லி அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து குலதெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி பேக்கெட் பர்ஸில் எதில் வேண்டுமென்றாலும் வைத்துக்கொள்ளுங்க. இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். வேலை கிடைத்த பின்பு பேக்கெட்டில் வைத்து அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். இதை ஒரு முறை செய்யும் போதே வேலை இல்லாத உங்கள் ராசிக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எதுவும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. நம்பிக்கையோடு செய்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உங்கள் வறுமை நிறைந்த வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில் தீர்வு பெற இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதம். ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க இந்த டைம் செய்திடுங்க. பொதுவாகவே உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 21 பொறுத்தவரை நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாட்கள் நிறையவே இருக்குது. தீமைகள் உங்களை விட்டு தானாக விலக போது மனதை அமைதியாக வைத்து கொள்ள முயற்சி பண்ணும். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தலையிடக்கூடாது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வேலையில் வியாபாரத்தில் சீரான போக்கு அப்போ தான் நிலவும். இரவு நல்ல தூக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காகவே நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாக இருக்கணும். பொதுவாக உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த டைம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். சித்திரை 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். கிரகநிலைன்னு பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு ராகு செவ்வாய், ரணர் ருணர் ரேகஸ்தானத்தில் சுக்கரன் சனி, பாக்கியஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, லாபஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் 21 வலுவாக அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களே டீப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டு சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த 21 தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும். அதனால் பெருசாக நீங்கள் பணியை நினச்சி கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகள் உங்கள் ஆலோசனை கேட்காம தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. பெண்களுக்கு அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிக்கணும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவி கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 21 குடும்பத்தில் மரியாதையானது கூடும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும். அதோடு உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களோடு கவனமாக பழகுவது நல்லது. அடுத்தவருடைய உதவி கிடைக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியது இருக்கும். செயல்திறனானது அதிகரிக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கும். மிகவும் எல்லாத்தையுமே கவனமாக கையாண்டால் அது எல்லாமே தீரும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை கூட ஏற்படலாம். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்க. அதுக்கப்புறமா விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 21 அடுத்தவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க. மனமகிழக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியமானது உண்டாகும். வீண் கவலை நீங்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். வழக்கு விவகாரங்கள் சாதகமான நிலை காணப்படும். அதோடு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். புத்தி சாதிரித்தால் எதையும் செய்து முடிக்க முடியும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். பணவரவு தாமதப்படும். மற்றவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும்.
பணவரவு தாமதப்படும், ஆனாலும் கைக்கு வரும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். ஸோ துலாம் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பார்ப்பீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.